பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா நம்ம மகாட்ட "நீ என்னோட ஒய்ஃபே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சூர்யா சொல்கிறாரு, "சுவேதா கூப்பிட்டவுடனே கிளம்பி போயிடுறாரு. அப்போ மகா எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பாஸ் நீ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் உங்கள் ஒய்ஃபாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ ஒய்ஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ரொம்ப மகாவை காயப்படுத்திடுது. வீட்டில் வந்து ராஜலட்சுமி சப்போர்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, குத்துச்சாவியை கொண்டு வந்து மகா கையில் கொடுத்துறாங்க. இனிமேல் வீட்டு பொறுப்பு நீ தான் பார்த்துக்கிறோன்னு அப்படின்றாங்க. நம்ம சித்ராதேவி ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கு. அவள் எப்படி வீட்டு பொறுப்பை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக என் மருமக 2 வேலையுமே கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். அவளுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக சப்போர்ட்டாகவும் பேசுகிறாங்க. மகாவுக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து அனாமிகா வந்து நம்ம ராஜலட்சுமிகிட்ட வந்து, "என்னங்க அத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்லை நான் உண்மையத்தையும் சொல்கிறேன். அவளே தான் இந்த வீட்டோட மூத்த மருமக" அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சித்ராதேவி அனாமிகாவும் கூடி பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம், மகாட்ட போய் இது சிக்கிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, "கவலைப்படாத அனாமிகா, நான் கண்டிப்பாக வந்து இந்த சாவியை வாங்கி உங்கள் கையிலே கொடுக்குறதுக்கு நான் அடுத்து ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.